நிறைய பேர் ஃபெயிலியருக்கு பயப்படுறது இல்லை, ஆனால் அவங்க பயப்படுறது மற்றவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னு. மற்றவங்க என்ன நினச்சா நமக்கு என்ன? இது நமக்கு தேவையா? பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பயம் இல்லை, ஆனால் அதை சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிரிச்சிருவாங்களோன்னு பயம். வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு பயம்லாம் இல்லை, ஆனால் சொந்தக்காரங்க ஏதாவது சொன்னால் பயம். இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு அசால்ட்டு, ஆனால் தப்பாக பேசிட்டா யாராவது ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோன்னு பயம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதா? இங்கே ஃபெயிலியர் இல்லை ப்ராப்ளம், ஜட்ஜ்மெண்ட் தான் ப்ராப்ளம். நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சாலோ தோணாலோ ட்ரை பண்ண யோசிப்போம். ஏன்னா அது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் யாருன்னு நம்மளே டிசைட் பண்ணிடுவோம். அவன் என்ன நினைப்பான், இவங்க என்ன சொல்லுவாங்க, தோத்துட்டா என்ன ஆகும்? ப்ரோ, நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தாலும் பேசுவாங்க, ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆனாலும் பேசுவாங்க, ஒருவேளை ட்ரை பண்ணி சக்ஸஸ் ஆச்சுன்னா அப்பவும் பேசுவாங்க. பேசுகிறவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் போட்டிங்கன்னா அதை 1000 பேர் பார்ப்பாங்க, அதில் 999 பேர் அதை கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் 3 நாள் அதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பீங்க. கிரிஞ்சாக இருந்தோமோ, சரியாக பண்ணலையோ. நான் ஒரு ரியாலிட்டி சொல்லிட்டா, உங்களை பற்றி இங்கே யோசிக்க யாருக்குமே டைம் இல்லை. நான் லைஃப்பில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, எப்போ இருந்து நான் அடுத்தவங்களோட அப்ரூவல் தேவையில்லைன்னு முடிவு பண்ணனோ அப்போ இருந்து நான் க்ரோ ஆக ஆரம்பிச்சிட்டேன். கான்ஃபிடென்ஸ் எப்போ வரும் தெரியுமா? எப்போ நீங்கள் அடுத்தவங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் வரும். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபெயிலியர் டெம்பரரி, ஆனால் ரிக்ரெட் பெர்மனெண்ட். மற்றவங்களோட ஒப்பீனியனுக்காக உங்கள் ட்ரீமை சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஒப்பீனியன்ஸ் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்காது, நீங்கள் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்கள் ஞாபகத்தில் இருக்கும்.